வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். అందరికీ నమస్కారం. ఎలా ఉన్నారు? ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಸೊನ್ನಗಿದ್ದೀರಾ? மகிழ்ச்சி. தமிழ்நாடு மொத்தம் பயணம் செஞ்சுட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நான் வந்திருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட உரிமைகளை திமுகவில் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு நிரூபிச்சுட்டு உங்க முன்னாடி கெத்தா நின்றுகிட்டு இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, திராவிட மாடல் 2.0க்கு நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓகே சொல்லிட்டாங்க. கிருஷ்ணகிரி ரெடியா? ரெடியா? நன்றி. காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வந்திருக்கார். நம்மோட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த அளவு வலிமையா தொடர்வதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அவர். அதே போல நேற்று அன்பிற்கினிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாடு வந்து பிரச்சாரம் செய்துவிட்டு போயிருக்கிறார். அவர் பிரச்சாரம் செய்கிற போது ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை மோடி அவர்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அதனாலதான் அடிமை அதிமுக ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவ வேண்டும் என்று பார்க்கிறார் என வலிமையா பேசிட்டு போயிருக்கிறார். நான் கோவையில் பரப்புரைக்கு போனப்போ நம்முடைய சகோதரர் ராகுல் அவர்கள் திருவள்ளூர் பகுதிக்கும் டெல்டா மாவட்டத்துக்கும் வந்திருந்தார். நான் நாளைக்கு சென்னையில பிரச்சாரம் பண்ணும்போது அவர் தென்கோடியில குமரியில பிரச்சாரத்தில் இருப்பார். சுத்தி சுத்தி நானும் என்னுடைய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் எல்லா திசைகளும் நம்ம கூட்டணியுடைய வெற்றியை உறுதிப்படுத்திட்டு வரோம். அதுக்கு மேல வலிமை சேர்க்க வந்திருக்கிற மரியாதைக்குரிய கார்கே அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறேன். உங்க அனுமதியோடு அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல பர்கூர் சட்டமன்ற தொகுதி நமது வேட்பாளர் மதியழகன் அவர்கள். ஊர்காவல் படையில மண்டல கமாண்டராக இருந்தவர், மாநில விவசாய அணியினுடைய துணைத் தலைவராக இருந்து மாவட்ட கழக செயலாளராக உயர்ந்தவர். மீண்டும் அவருக்கு உதயசூரன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து ஓசூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் SA சத்யா அவர்கள். ஓசூர் நகராட்சி கவுன்சிலராக இருந்தவர், ஓசூர் நகராட்சி தலைவராக வளர்ந்தவர், ஓசூர் மாநகர மேயராக உயர்ந்தவர், சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்கள் பணியாற்றின இவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தரணும். அடுத்து கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி நம்முடைய வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மதிப்பிற்குரிய டாக்டர் செல்லகுமார் அவர்கள். 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் கொண்டவர். 2019 கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர்களில் ஒருவரான அவருக்கு நீங்க கை சின்னத்தில் ஆதரவு தந்து வெற்றி பெற வைக்கணும். அடுத்து தளி சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த டி ராமச்சந்திரன் அவர்கள். கடந்த முறையும் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் மக்களுக்காக
குரல் கொடுத்தவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர். அவருக்கு கதிர் அரிவாள் சின்னத்தில் ஆதரித்து அவர் வெற்றி பெற வைக்கணும். அடுத்து ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி நம்முடைய வேட்பாளர் ஆர் குப்புசாமி அவர்கள், ஐஎன்டியூசி தேசிய செயலாளர், டிவிஎஸ் மோட்டார் தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் ஆகிய பொறுப்பில் இருக்கக்கூடிய குப்புசாமி அவர்களுக்கு கை சின்னத்தில் ஆதரவு தந்து அவர் வெற்றி பெற வைக்கணும். அடுத்து வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி வெல்லும் வேட்பாளர் பி.எஸ். சீனிவாசன் அவர்கள் மாணவ பருவத்திலிருந்து கழகத்தோட செயல் வீரராக பணியாற்றியவர். நான் வளர்த்த இளைஞரனுடைய மாநில துணை செயலாளர் தம்பி சீனிவாசனுக்கு உதயசூரிய சின்னத்தில் ஆதரவு தரும். மண்டல பொறுப்பாளர் சக்கரபாணி, மாவட்ட செயலாளர் தலிப்பிரகாஷ், மதியழகன், இவங்க 3 பேரும் கிருஷ்ணகிரியினுடைய முழுமையான வெற்றி உறுதின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இவங்களுடைய வெற்றி உறுதியா? 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 நன்றி. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். உங்க சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மதிப்பிற்குரிய காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே அவர்கள் அவசரமாக புறப்பட வேண்டியிருக்கிற காரணத்தால் அவர் அனுமதி கேட்டு செய்தி அனுப்பியிருக்கிறார். அவர் தயவு செய்து போவதற்கு நாம் எல்லாம் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டு அவருக்கு மகிழ்ச்சியோடு நாம் வழி அனுப்பி வைப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்காக நிறைய பணிகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கக்கூடிய அந்த உணர்வோடு உரிமையோடு நான் நம்முடைய வேட்பாளருக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். அந்த முக்கியமான சாதனைகள்ல அனைத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் தலைப்புச் செய்தியா சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓசூர்ல 100 கோடியில பிரம்மாண்ட மருத்துவமனை என்று சொல்றதை விட அதை பார்க்கவே ஒரு திருமண மாளிகை மாதிரி அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, தேன்கனி கோட்டை மருத்துவமனை மேம்பாடு, ஆழியாளம் அணைக்கட்டு, தென்பெண்ணை ஆற்று நீர் மூலமா கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுடைய பல பகுதிகள் பயன்பெறக்கூடிய திட்டம். எண்ணெய்கோள் அணைக்கட்டு நீரை வறண்ட பகுதிக்கு கொண்டு போக திட்டம். கிருஷ்ணகிரி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான பாரூர் ஏரி கிழக்கு பிரதான கால்வாய் அமைச்சு போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை வட்டங்கள் இருக்க 33 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பக்கூடிய திட்டம். ஓசூர் மாநகராட்சியில பாதாள சாக்கடை திட்டம். அஞ்சட்டிய தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம். ஓசூர் விஸ்வநாதபுரத்துல தோழி விடுதி. ஓசூர்ல புறநகர் புதிய பேருந்து நிலைய பணிகள், புதிய ரயில்வே மேம்பாலம் அறிவிப்பு என கிருஷ்ணகிரி இந்த அளவிற்கு எந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் வளர்ச்சியை ஓசூர் அடைஞ்சிருக்கு. ஒரு காலத்துல சிறிய தொழிலகரமாக அறிவிக்கப்பட்ட ஓசூர் இன்னைக்கு உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் தங்களுடைய முதலீடுகளுக்காக தேர்ந்தெடுத்து தொழிற்சாலைகளை நிறுவி இயக்கி வர்ற நவீன தொழில் மையமா உருவெடுத்திருக்கு. சூளகிரி, பர்கூர், குருபரப்பள்ளியில தொழில் பூங்காக்களை சிப்காட் நிறுவனம் நிறுவி இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஓசூர் சிப்காட்ல
ஐநாக்ஸ் திரவ ஆக்சிஜன் உற்பத்தியாளர், டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவ உற்பத்தி தொழிற்சாலை விரிவாக்கம், ஓசூர்ல எல்காட் அசன்ட் நிறுவன உற்பத்தி திட்டம், 7000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில சூளகிரி சிப்காட்ல வான்வெளி மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி, விமான இயந்திரங்கள், கேர்பாஸ் பாகங்கள் இதெல்லாம் உற்பத்தி செய்வதற்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதுக்காக தான் ஓசூர்ல பன்னாட்டு விமானம் அமைக்கணும்னு நாம் கோரிக்கை வைக்கிறோம். ஆனா ஒன்றிய பாஜக அரசு இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஓசூர் வளர்ச்சிக்கு இதை விட துரோகம் இருக்க முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகளோட எண்ணிக்கை சமீபத்தில் 40,000 தாண்டி இருக்கு. இந்தியாவோட வளர்ச்சியிலேயே தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குது. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டு வளர்ச்சியை பொறாமை எண்ணத்தோட பாஜக தடுக்க பார்க்குது. இதை கூட தட்டி கேட்க முடியாம பழனிசாமி இருக்கிறார். வாக்கு கேட்டு வந்தா அவங்க வந்தா நீங்க முகத்துக்கு நேரா அவங்க முகத்துக்கு நேரா இந்த கேள்வியில கேளுங்க. முதலமைச்சர் சொல்றது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பாஜக கிட்ட குரல் கொடுக்க வக்கீலாத பழனிசாமி என்னை பார்த்து கேட்டு இருக்கிறார். நான் கார்ல போகும்போது கிரிக்கெட் பார்த்தது தப்பான். பழனிசாமி அவர்கள கார்ல போகும்போது கர்ச்சி வச்சுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு போனீங்களே அதுதான் கேவலம். இன்னொன்று சொல்லியிருக்கிறார், ஒரு முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்கறது தப்பு இல்லை. முதலமைச்சரா இருந்துட்டு தூத்துக்குடியில 13 அப்பாவையில சுட்டு கூட டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வெக்கம் இல்லாம சிரிச்சுக்கிட்ட சொன்னீங்களே அதுதான் மாபெரும் தப்பு, மிகப்பெரிய கேவலம். பழனிசாமியை அவருடைய ஓனர் மோடியை பார்த்து தான் கேள்வி கேட்கணும். நேற்று இரவு 8 மணிக்கு பிரதமர் அவர்கள் தொலைக்காட்சியில பேசியிருக்கிறார். அதை பிரதமர் மோடியின் உரை என்று சொல்வதை விட பாஜக தலைவர் மோடி அரசியல் உரை என்றுதான் சொல்லணும். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது தேசிய கொடியின் பின்னணியில வார்த்தைக்கு வார்த்தை எதிர்கட்சிகளை திட்டி அவர் பேசியிருக்கிறார். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேச வேண்டியதெல்லாம் அரசு சார்பான உரையில பேசியிருக்கிறார். இது ஒரு அப்பட்டமான விதிமீறல். டீலிமிட்டேஷன் விவகாரத்தில், சட்ட விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் முதல் முறையா தோல்வி அடைஞ்ச பதட்டத்தில் அவர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார். தேர்தலுக்கு நடுவில் இந்த கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தா நாம அசால்ட்டா விட்டுருவோம்னு நினைச்சார். ஆனா அப்படியே உல்டாவா நடந்துருச்சு. தென் மாநில மக்கள் கொதிச்சு போயிருந்தாங்க. அவர் கூட்டணிக்கு படுதோல்வி உறுதியாகியிருக்கு. அதனால டேமேஜ் கண்ட்ரோல் செய்ய இப்ப என்ன முயற்சி பண்றார்? மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்கட்சிகள் தடுக்கிறாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட அபாண்டத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதுவும் வேலைக்கு ஆகல. தேர்தல் நேரத்தில் அவர் நம்ம மேல ஏவ நினைச்ச அஸ்திரம் இப்போ பூமாரம் வாங்கி அவருக்கே வினையாயிடுச்சு, முதலுக்கே மோசமாயிடுச்சு. மோடி அவர்களே, இட்ஸ் எ டூ லேட். ஏப்ரல் 17ஆம் தேதியோட என்டிஓ கூட்டணியோட சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது. பாஜக கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கிற நாடாளுமன்றத்திலேயே என்டிஏ கூட்டணியை நிலைகுலியும் வச்சிருக்கிறோம். அப்ப பாஜகவுக்கு அட்ரஸே இல்லாத தமிழ்நாட்டில் என்ன நிலைமை ஆகன்னு மட்டும் கொஞ்சம் எண்ணி பாருங்க. தமிழ்நாடு முழுக்க மக்களை பார்த்து சந்திச்சுட்டு தான் நான் தெளிவாக சொல்றேன். திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் எல்லா ஊர்லயும் இன்றைக்கு செம்ம ரீச் ஆயிருக்கு. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் அங்க பயனாளிகள் இருக்காங்க. நான் பெருமையோடு சொல்றேன், இந்த அரசு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வர அனைவருக்குமான நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இதை சொல்றேன் என்பதற்கு சில முக்கியமான திட்டங்களை சொல்றேன். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரசுல பாதுகாப்பான பிரசவம், மகப்பேறு நிதி உதவி திட்டம், ஊட்டச்சத்து பெட்டகம் இதெல்லாம் வழங்குகிறோம். 6 வயசுல இருந்து ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம், பள்ளிக்கு வந்ததும்
காலை உணவு திட்டம், அதையும் இனி 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த போறோம். பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய ஆதரவு கரம் இருக்குன்னு சொல்லி உதவித்தொகை, படிக்க வைக்க அன்பு கரங்கள் திட்டம், அதே போல தரமான பள்ளி கல்விக்காக எல்லா அரசு பள்ளிகள்லையும் ஸ்மார்ட் வகுப்பறைகள், எல்லா மாவட்டங்களையும் உண்டு உறவிட வசதிகள் கொண்ட அரசு மாதிரி பள்ளிகள், தகைசால் பள்ளிகள், பள்ளியுடைய உட்கட்டமைப்பை வலுப்படுத்த பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம், அரசு பள்ளி குழந்தைகளை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அழைச்சிட்டு போறோம். இப்படி இவங்க பள்ளி கல்வியை முடிச்சதும் நான் முதல்ல கல்லூரி கனவு, உயர்வுக்கு படி, இந்த திட்டங்கள் மூலமாக கல்விக்கு வழிகாட்டுறோம். அது மட்டுமா, கல்லூரியில படிக்க புதுமை பெண், தமிழ் புது திட்டங்கள்ல மாசம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை. அடுத்து அமையவிருக்கக்கூடிய ஆட்சியில அதையே உயர்த்தி 1500 ரூபாய் உயர்த்த போறோம். கல்லூரியில் படிக்கும் போதே நான் முதல்ல திறன் பயிற்சி தரோம். அதோட கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு 10 லட்சம் லேப்டாப் கணிகளை வழங்கி உலகம் உங்கள் கையில் திட்டம். உறுதியா சொல்றேன், அடுத்த 5 வருஷத்துல மேலும் 35 லட்சம் பேருக்கு அந்த லேப்டாப்களை வழங்க போறோம். உயர் படிப்புகளை படிக்க வெளிநாடுகளுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா எல்லா செலவையும் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், தொழில் தொடங்கணுமா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இருக்கு, சொந்தமாக நிறுவனங்களை வச்சிருக்கீங்களா, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகணுமா முதல்வர் படைப்பகங்கள் இருக்கு, ஆதிதிராவிட மக்களுக்கு அம்பேத்கர் தொழில் முன்னோடி உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள், விளையாட்டு துறையில் ஆர்வமா 141 தொகுதிகளில் மினி ஸ்டேடியம், விரைவில் எல்லா தொகுதியும் வரப்போகுது. எல்லா மண்டலத்திலையும் ஒலிம்பிக் அகாடமி அமைச்சிட்டு இருக்கிறோம். சென்னையில பிரம்மாண்ட விளையாட்டு நகரம் வரப்போகுது. தேசிய அளவிலான போட்டிகள்ல பதக்கம் வென்றா அரசு வேலை தரப்போறோம். இவ்வளவும் இளைஞர்களுக்காக செய்யப்படுது. அதே போல உடல் நலனுக்காக மக்களை தேடி மருத்துவம் திட்டம், வீடு தேடி வந்து சிகிச்சை அளிக்கிறாங்க. பெண்களுக்கு கட்டணமெல்லாம் விடியல் பேருந்து திட்டம், மாவட்டந்தோறும் தோழி விடுதிகள், அரசு பணிகள்ல பெண்களுக்கு 40 விழுக்காடு இடஒதுக்கீடு, மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அதுவும் நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னா எவ்வளவு உயரப்போகுது, 2000 உயரப்போகுது. இப்படி பல பெண்களுக்காக பல திட்டங்கள். வீடற்ற ஏழையா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துல வீடுகள் கட்டித்தரப்படுது. அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகளை கட்டித்தர போறோம். 23 லட்சம் பேருக்கு கடந்த 5 வருஷத்துல வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்கிறோம். அரசு சேவைகள் மக்களை தேடி செல்ல மக்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின், 4000 கோயில்களுக்கு குடமுழுக்குகள், மாற்றுத்திறனாளிகளா இந்தியாவிலேயே முதல் முறையாக உள்ளாட்சி அமைப்புகள்ல இடஒதுக்கீடு, விடுதிகள், சேவை மையங்கள், வயசானவங்களா தாய் மாணவ திட்டத்துல வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வருது. முதியவர்களை பார்த்துக்க அன்பு சோலை இல்லங்களை திறந்திருக்கிறோம். ஓய்வூதிய தொகையை 2000 ரூபாய் உயர்த்தி வழங்க போறோம். இப்படி நான் செயல்படுத்தி வர திட்டங்களை எல்லாம் பெருமையா சொல்லி உங்ககிட்ட நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். மறுபக்கம் பாருங்க, 4 ஆண்டு ஆட்சி செஞ்ச பழனிசாமி அவர்களால் இப்படி ஒரே ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட அவல ஆட்சியையும் திராவிட மாடல் 5 ஆண்டுகள் ஆட்சியையும் நீங்களே தயவு செஞ்சு ஒப்பிட்டு பார்க்கணும். அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை, அந்த அறிக்கையை பார்ப்போமா? நீ படிச்சிருப்பீன்னு நினைக்கிறேன். இதுதான் தேர்தல் அறிக்கை. முதல் தலைப்பா என்ன வந்திருக்கு? இல்லத்தரசி திட்டம். இந்த அறிவிப்பு ஒன்று பார்த்துட்டு நம்ம எதிரிகள்லாம் கதறிட்டு இருக்காங்க. இப்போ இல்லத்தரசி திட்டத்துல கூப்பன் தர போறோம். கூப்பன் எவ்வளவு? கூப்பன் எவ்வளவு? இந்த கூப்பனை வச்சு என்னென்ன வாங்கலாம்? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ், இப்படி எந்த பொருளையும் வாங்கிக்கலாம். அரசினுடைய அனைத்து உதவித்தொகைகளும் சுமார் 2 மடங்கு உயர்ந்திருக்கு. பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும்.
தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஓசூர் போன்ற நகரங்கள்ல பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்க 1000 குழந்தைகள் காப்பகங்களை உருவாக்க போறோம். தமிழ்நாடு ஏஐ மிஷன் 2.0 செயல்படுத்தப்படும். கிருஷ்ணகிரியில வேளாண் தொழில் பூங்கா அமைக்கப்படும். கிருஷ்ணகிரி மாம்பழத்துக்கு பிராண்டிங் செய்து சந்தைப்படுத்தப்படும். நான் முதல் திட்டத்தில் ஓசூர் பகுதி இளைஞர்கள் 1,00,000 பேருக்கு மின் வாகனம், மின் சாதன உற்பத்தி சார்ந்த திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கான சாதனை ஆட்சி தொடர நம்ம கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம போராடுறது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல, அல்லது ஒரு கூட்டணியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல. பெருமையோடு சொல்றேன், உறுதியோடு சொல்றேன், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வெற்றிக்காக நாம் போராடுகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றியை கொடுத்தீங்க. அதை வச்சு என்ன பண்ண முடியும் நம்ம எம்பிக்கள் அப்படின்னு கேட்டாங்க. நாட்டுக்கே கேட்டாங்க. நிரூபிச்சு காமிச்சிட்ட மாநிலத்துக்கு 40 வச்சு என்ன பண்ணோம்? அப்படி ஒரு அதனாலதான் சட்டமன்ற தேர்தலையும் அப்படி ஒரு முழு வெற்றிக்கான நீங்க நான் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வெற்றி தேடி தரக்கூடிய அளவுக்கு நீங்க தர வேண்டும். அந்த வெற்றிக்காகத்தான் நான் என்னுடைய சக்திக்கு மீறி பிரச்சாரம் பண்றேன். 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டை சுத்தி வர்ற ஆபத்துக்கள் இருந்து பாதுகாக்க முடியும். பாஜக உள்ள வந்துடும் என்று சொல்றது ஏதோ பேச்சுக்கு சொல்றதில்ல. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தவிர்த்து வேற யாருக்கு வாக்களிச்சாலும் அது நேரடியாக பாஜகவுக்கு போடுகிற வாக்கு தான். தப்பி தவறி அவங்க வந்தா நான் இவ்வளவு நேரம் தொண்டை வலிக்க பட்டியல் போட்டு சாதனை திட்டங்கள் எல்லாம் சொன்னேங்க, அதெல்லாம் நிறுத்திடுவாங்க. தமிழ்நாடு முழுக்க மதக்கலம் பண்றது மட்டும்தான் காலங்காலமா அவங்களுடைய ஒரே அஜெண்டாவா இருக்கு. தஞ்சாவூர்லயும் மதுரையிலையும் அதை ஆரம்பிச்சுட்டாங்க. கண்கூடா பார்த்தோம். இப்படிப்பட்டவங்கிட்ட அந்த ஆட்சி போனா என்ன நடக்கும்னு நாம கற்பனை பண்ணி எல்லாம் பார்க்க முடியாத அவசியமே இல்லை. உத்தரப்பிரதேசம், பீகார், மணிப்பூர் என கண்ணு முன்னாலேயே நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. நேரடியாகவும் சரி, மாநில கட்சிகள் மூலமாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி, பாஜக உள்ளே புகுந்து உருப்பட்ட ஒரு மாநிலம் கூட இந்தியாவில் கிடையாது. சங்கிப்பட உள்ள நுழைஞ்சால சர்வநாசம்தான். அப்படி ஒரு கட்சியின் கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் நலன் மேல அக்கறை உள்ளவங்களோட ஒரு வாக்கு கூட விடக்கூடாது. திமுக அரசு இருக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படுகிறது. திமுக அரசு இருப்பதால் மட்டுமே தமிழ்நாடு காப்பாற்றப்படுகிறது. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிக்குள்ள எத்தனையோ கருத்து வேறுபாடுகள், கொள்கை வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த கட்சியையும் மக்களை பிரித்து வன்முறை தூண்டிவிட்டு அதில் குளிர் காய மாட்டாங்க. ஆனால் பாஜக அப்படி இல்லை. பாஜக என்பது ஒரு அழிவு சக்தி. அதை உள்ளே விட்டா நம்ம மாநிலமும் இருக்காது, மாநில கட்சிகளும் இருக்காது. என்டிஏ என்பது தமிழ்நாட்டை மதத்தாலே துண்டாடும், இந்தியை திணிக்கும். தொகுதி மறுவரையால் தமிழ்நாட்டு மக்களை அதிகாரமற்ற அகதிகளாக ஆக்குவார்கள். ஜம்மு காஷ்மீர் போல, புதுச்சேரி போல யூனியன் பிரதேசமாக்கி அராஜகம் செய்யும். அதனால தான் சொல்றேன், தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ எனும் இந்த ஜனநாயக போர்ல தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க மேடையில் இருக்கக்கூடிய வேட்பாளர் அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு உரிய நம்ம சின்னங்கள்ல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தான் ஆதரிக்கணும். நாடு வளம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட, தமிழ்நாடாக என்றும் இருக்க ஆதரிப்பேர் முற்போக்கு கூட்டணியை. தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.